உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால். சீஷர்கள் பயிர் வழியே போகிறப்ப பயிர்களை கொய்து கைகளால் நிமிட்டி சாப்பிட்டாங்களாம். அது ஓய்வு நாளில் செய்யக்கூடாத வேலையாம். அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சீஷர்கள் மேலே வச்சு அது மூலமாக இயேசுநாதரே குற்றவாளி தான் அப்படின்னு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அப்பா இதே மனுஷனுக்காக ஓய்வு நாளா, ஓய்வு நாளுக்காக மனுஷனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதை முறிச்சிட்டாரு. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாருன்னு சொன்னார். 2 வார்த்தை இதில் வந்துருச்சு. இவர் தான் மனுஷகுமாரன், இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த கிறிஸ்து. அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆனால் அவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்க. என்னென்னு, கண் இருந்தும் காணாமலும் காது இருந்தும் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படி அவர்களுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறதுன்னு இயேசு சொன்னாரே. இந்த கொழுப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் விளங்காது. இயேசுனாரே முன்னாடி வந்து நிற்கிறாரு, தேவனுடைய குமாரன், அவர் தான் அந்த மேசியா. இவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வந்த அந்த லேவியராம பலிகள் எல்லாம் அவர் தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான். அந்த சமாரியர்கள் சொன்னாங்களே இவர் தான் உலக ரட்சகர் அப்படின்னு, அவர் தான் உலக ரட்சகர். ஆனால் இந்த ஆட்களுக்கு கண் தெரியல, கண் இருந்து காணாமலும்னு அவர் சொன்ன மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் வேத வாக்கியங்களை நல்லா படித்து பாருங்கன்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, ரட்சிப்பு இருக்குன்னு அந்த பைபிள் வசனத்தில் இருக்குன்னு நம்புறீங்களே, என்னை பற்றி அதில் தானே எழுதியிருக்குன்றார். இன்றைக்கு நீங்கள் அந்த யூதர்கள் இயேசுவை தேவகுமாரன்னு கண்டுபிடிக்கல. ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்க நாம் இந்த இயேசுவே மேசியா தேவனுடைய குமாரன், அவர் தான் மனுஷகுமாரனாக வந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஏறி இந்த மனுஷனுடைய பாவங்களையெல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டு அதுக்கான தண்டனை அனுபவித்து அது மூலமாக நமக்காக பரிகாரம் பண்ணாருன்னு நம்ம நம்பிட்டான். ஏன்னா நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தது, அதனால் தேவனை தரிசித்தான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி நீங்கள் உங்கள் இருதயம் சுத்தமாக இருந்துச்சு, இயேசுவை கண்டுபிடிச்சிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் திறந்த மனதோடு தெளிந்த புத்தியோடு நீங்கள் இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா தேவனை பற்றிய வெளிப்பாடு முழுவதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் இந்த குமாரனோடு சேர்ந்து பிதாவாகிய தேவன் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட இயேசுவை பூமியில் அவர் அனுப்புகிறார். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய. என்னென்னு கேட்குறீங்களா? இந்த மனிதன் இருக்கானே, இவன் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவன். அவர் நினச்சிட்டாரு, இயேசு சத்தாலும் பரவாயில்ல, இந்த மனம் திரும்புகிற மனுஷனை மீட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு. இயேசுவை சிலுவையில் அவ்வளோ பாடுகளில் வேதனையில் ரத்தத்தை சிந்தி அப்படி அவர் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மனம் திரும்புகிற மனுஷனை நான் ரட்சிக்கணும்னு சொல்லி தேவன் அனுப்பினாரே. அப்படியானா ஒரு நிமிஷத்தில் ஒருவேளை இயேசுகிட்ட அன்பு கூறுறதை விட அதிகமாக அன்பு கூர்ந்துட்டாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறது போல இவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீர் அப்படின்னு இவர்கள் அறியும்படியாக ஏதோ செய்யுங்கன்றாரு. என்னுடைய மகிமையை நான் இப்போ நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிறாரு. இதெல்லாம் அற்புதமான வார்த்தைகள். அது மாத்திரமல்ல, நாம் தேவ நீதியாகிய வெண்வஸ்திரம்னு எழுதியிருக்கோம். அது தேவ நீதி, நம்முடைய நீதி இல்லை, தேவ நீதி. அந்த நீதியை நமக்கு கொடுத்தாரு. அது வசனம் என்ன சொல்லுது?
நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, திரும்ப சொல்கிறேன், நாம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமானாரா? ஆனார். அப்போனா நம்ம நீதியானமா ஆகியிருக்கிறோம். ஆனால் இதில் நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. அது எப்படி நம்ம நீதிமான் ஆகிறது? நம்ம அதுக்குன்னு நல்ல காரியங்கள்லாம் செய்கிறது இல்லையா? நீங்கள் செய்கிற நல்ல காரியமே இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கிறது தான். இப்போ உலகத்து மனிதர்கள் எந்த பாவத்துக்காக நரகம் போகிறாங்க? இந்த இரட்சகராகிய இயேசு பூமியில் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அது ரட்சிப்பை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறது. இப்போ ரட்சிக்க வந்த இயேசுவை வேண்டாம் என்று நிராகரிக்கிற ஒரு பாவத்துக்காக தான் அவர்கள் நரகம் போகிறார்கள். மற்ற பாவங்களெல்லாம் அதான் பாவம் செஞ்சாங்க, ஆனால் இவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா அந்த பாவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக மன்னிக்கப்பட்டிருக்கோம். அவர்கள் செய்த முதல் பாவத்திலிருந்து கடைசி பாவம் வரைக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆட்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தா, அப்போ அவங்க எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கலாம், எண்ணிக்கையில் இறங்காமல் இருக்கலாம், நோட்டாக எழுதினாலும் நோட்டு பத்தாதான் இருக்கலாம். ஆனால் அவங்க கர்த்தட்ட வந்திருந்தால் அவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்குமே. இப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள். மன்னிக்கப்பட முடியாத பாவம் எது? ரட்சிக்க வந்த இயேசுவை நீர் எனக்கு வேண்டியது இல்லையா பையா அப்படின்னு சொல்லி இயேசுவை நிராகரித்த அந்த ஒரு காரியம்தான் இவர்கள் நரகம் போகும்படியாக ஏற்பட்ட ஒரே பாவமாக இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லைன்னு. ஆமாம், இன்றைக்கி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னடா அது அந்நிய பாஷைகள் வளவலன்னு உளறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப பணம் இவங்க பேசுகிறது. ஆனால் இவங்க செஞ்ச இந்த பாவத்துக்கு பின்னாடியே அதை வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வரப்பாடு அவங்க இந்த பூமியிலேயே பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான தண்டனை இவங்க பெற்றுக்கொள்ளலையா? இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பூமியில் சரி கட்டப்படுமேன்னு அந்த நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் கடைசியில் எழுதியிருக்குல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் இந்த பூமியில் சரி கட்டப்படும். அதாவது இவங்க பரிசுத்த ஆவியை பற்றி மோசமாக பேசின எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே தண்டனை அனுபவிச்சிருவாங்க. சில ஆட்கள் பார்த்திங்களா, சாக போகிற காலங்களில் நல்ல மனுஷராக இருப்பாங்க, நீதிமானாக இருந்திருப்பாங்க, அநேக நன்மை செஞ்சுருப்பாங்க, அநேக ஆத்மாக்களை ரட்சிப்பு நடத்தியிருப்பாங்க, பெரிய ஊழியங்களை செஞ்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் கடைசி காலங்களில் கடந்து மூக்குலையும் வாயிலையும் டியூப்பு போட்டு இங்கே கையை காலை கட்டி விட்டு இப்படி கட்டு போட்டு அப்படியே டியூப்பில் தாங்க சாப்பாடு கொடுக்குறான், டியூப்பில் தாங்க அந்த ஒரு பால் கொடுக்குறான். நாங்கள் கர்த்தாவே இந்த ஆள் உண்மையிலே நீதிமான், இந்த ஆள் எவ்வளோ நல்லா ஊழியம் செஞ்சுருக்கு, ஆண்டவரே நீங்கள் இப்போ இந்த ஆளை சுகமாக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏய் அதை பற்றி நீ பேசாத, அது அவனுக்கு எனக்கு இருக்கிற பேச்சு, நீ பேசாதேன்றா. என்னடான்னு கேட்டால், அவனுடைய சில காரியங்களுக்கு இங்கே பூமியில் செட்டில் ஆகணும்ல. அப்படி பார்த்தா அப்புறம் வசனமும் வருது. நீதிமொழிகள் 11 நீதிமானுக்கு அந்த பூமியிலே சரி கட்டப்படுமேன்னு ஒரு வசனம் வருது. இங்கே சரி கட்டுறதா? அப்போ அவர் கேட்டால், பரலோகத்துக்கு போன ஒருபாடு உனக்கு தண்டிக்க முடியாதுரா. இங்கே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க செத்து போன ஒருபாடு அங்கே உத்தரிச்சுட்டு அப்புறமேல் போய்க்கலான்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, பரலோகத்துக்கு வந்த ஒருபாடு இங்கே செஞ்ச பாவத்துக்கு நான் உன்னை அங்கே தண்டிக்க முடியாது, அதுபோல் இங்கேயே பூமியிலே நீங்கள் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமேன்னு இந்த வசனம் இருக்கே. அப்போ இவர் கணக்கு ஒரு போடுறாரு, இந்த மனுஷர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. ஆக இதை நினைத்து பாருங்கள். இயேசு நமக்கு நல்லவர், அவர் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் மேலே குற்றம் கண்டுபிடிச்சி இவரை போட்டு தள்ளிடணும்னு பார்க்குறாங்க. நாம் சுத்த இருதயத்தோடு இருந்ததுனால நம்முடைய கண்களினாலே இயேசுவை கண்டோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசித்தான், அவர் பேசுகிறாரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனம் மறுரூபமாகிறது, நம் மனம் புதிதாகிறது. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்கிறோம், இயேசுவை போல் மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே,
இப்படி மனுஷகுமாரனாய் வந்தார், தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார்னு பார்க்குறீங்க. அடுத்து ஓய்வு நாளுக்கும் அவர் தான் ஆண்டவர்னு அதை பார்த்தோம். சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு பகுதிக்கு போகலாம். லூக்கா 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. வேறொரு ஓய்வு நாளிலே, முதல்ல ஓய்வு நாள் தான் குற்றம் பிடிச்சாங்க, இப்போ மறுபடியும் ஓய்வு நாளில் என்னமோ செய்ய போகிறாரு. இப்போ குற்றத்துக்கு மேலே குற்றமாக சொல்ல போகிறாங்க. இவர் செஞ்ச பாவம் என்னன்னு கேட்டால், ஓய்வு நாளில் இவர் வேலை செஞ்சார். என்ன வேலை செஞ்சார்? வியாதியஸ்தனை சுகமாக்கினார். அப்புறம் எதுக்காக இவரை சிலுவையில் அரைஞ்சாங்க? இவர் தன்னையே தேவனுடைய குமாரன்னு சொல்லி தேவதோஷன்னு சொல்கிறாருங்க. இதோ நசரேனாகிய இயேசு, யூதர்களின் ராஜா அப்படின்னு சொல்லி கிரேக்கு, லத்தீன், எபிரேய மொழிகளில் அந்த சிலுவையில் எழுதி வச்சுருந்தானா பிலாத்து. எந்த காரணத்துக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாருன்னு அங்கே எழுதி வைப்பாங்களாம். பிலாத்து சரியாக எழுதிட்டான், நசரேனாகிய இயேசு யூதர்களின் ராஜா எழுதிட்டான். அதை இவங்களுக்கு பொறுக்கலை. நான் ராஜான்னு சொன்னேன்னு எழுதுங்கன்னு. நான் எழுதுனது தான் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அந்த பிலாத்து சொல்லிட்டான். சரி, இப்போ வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். ஜெப ஆலயம்ங்கிறதும் தேவனுடைய ஆலயம்ங்கிறதும் அந்த நாட்களில் வித்தியாசம். எருசலேமில் மட்டும்தான் தேவனுடைய ஆலயம், சாலமோன் கட்டின தேவாலயம், அதை புதுப்பித்து கட்டப்பட்ட அந்த ஏரோதின் தேவாலயம். இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரே ஒரு தேவாலயம்தான். அந்த இஸ்ரவேலர் ஆண் மக்கள் யாவரும் வருஷத்துக்கு 3 தடவை 3 பண்டிகைகளில் அவங்க எருசலேமுக்கு வரணும். எருசலேமில் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். எருசலேமில் தான் அவர்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துறது இங்கே தான் நடக்கணும். எங்கே இல்லாமல் நீங்கள் பலி செலுத்த முடியாது. இது தேவாலயம், இது ஒன்று தான். ஆனால் ஜெப ஆலயங்கள் அது அவங்க ஊருக்கு வச்சுருந்தாங்க. இயேசுநாதர் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூரில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்படி வாசிக்கிறீங்க. அப்போ நாசரேத்தூரில் ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இதுபோல் நீங்கள் எருசலேமுக்கு இல்லை இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே பழைய கட்டடங்கள் இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்க அங்கே ஜெப ஆலயங்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஜெப ஆலயங்கள் பற்றி இயேசுநாதர்கிட்டையே சிலர் சொல்கிறாங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ரோமன் தான், ஆனாலும் நமது மக்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். அவன் நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். இப்போ அவங்க வீட்டில் இன்னார் சுகவீனமாக இருக்காங்க, நீ அவங்க சுகமாக்கணும், அதுக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். அப்படியெல்லாம் அந்த ஜனங்கள் இயேசுநார்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இயேசுநார் காலத்தில் நிறைய ஜெப ஆலயங்கள் இருந்திருக்கு. இன்றைக்கி ஊருக்கு சர்ச் இருக்கிற மாதிரி அந்த காலங்களிலே ஜெப ஆலயங்கள் ஊருக்கு இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய ஆலயம், பலி செலுத்துகிற ஆலயங்கிறது அது எருசலேம் மட்டும்தான். சரி, வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தார். அவர் என்ன செய்கிறாராம்? தேவனுடைய ராஜ்யம் பற்றி உபதேசிக்கிறார். இப்போ நீங்கள் இருக்கிறது பூமிக்குரிய ராஜ்யம், இது பெர்மனெண்ட் கிடையாது. இங்கே பிறந்து வர்ற மனிதர்களும் ஒரு தலைமுறையில் போட்டுன்னு போயிடுறாங்க. 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம், ரொம்ப போனால் 120 வருஷம் இருந்துட்டு போயிடுறாங்க. இது பெர்மனெண்ட் இல்லை. ஆனால் இன்னொரு ராஜ்யம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம். அது பெர்மனெண்ட்டு. இங்கே இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அங்கே போயிடலாம், இந்த இயேசுவை ஏற்றுக்கலைன்னா அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நான் வந்தேன். மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வந்தேன். பிலாத்துக்கிட்ட சொல்கிறாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன், அதுக்காகவே நான் பிறந்தேன். அவனுக்கு ஒன்றும் விளங்கலை. சத்தியமா பூமியிலையா? ஏயா என்ன நியாய நீதி இங்கே இருக்குது, ஆனால் நீர் சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீர் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான். கடைசிக்கு அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கிட்ட ஆசாரிகள்கிட்ட இயேசு கொண்டு நிறுத்தி, இதோ இந்த மனிதன், அது நிஜ மனிதன்க, எ கம்ப்ளீட் மேன், ஒரு குற்றமும் சொல்லப்பட முடியாத அளவுக்கு உண்மையான நிஜ மனிதன் இவர் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவன் சொல்லிவிட்டான். ஆனால் அந்த ஆட்களுக்கு விளங்கலை. என்ன நிலைமை பாருங்களேன்.
அப்படியாக இயேசு மனுஷகுமாரனாக வந்தார். இவங்க அவரை குற்றம் சாட்டுறாங்க. ஓய்வு நாளில் அந்த பயிர் வழியை போய் கதிர்களை கொஞ்சம் அதை நிமிட்டி தின்னதுக்காக. அது சொல்லிட்டாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் தான். ஒற்றே அடி அடிச்சிட்டார். இப்போ இந்த ஓய்வு நாளில் இன்னொரு குற்றம் பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. பரிசேயரும் அவரிடத்திலே வந்து, வேதபாரகரும் பரிசேயரும், வேதபாரகர்னா யார்? வேதத்தை நன்றாக பாராயம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறவங்க, போதிக்கிறவர்கள். இவங்க தான் பொதுவாக அந்த ஊரில் ஜட்ஜஸாக இருப்பாங்க. ஏன்னா வேத வாக்கியங்கள் இப்படி நியாயம் தீர்க்கணும். நமக்கு நம்முடைய தேச சட்டம் இருக்குது. நம்முடைய தேச சட்டங்கள் இப்படி இங்கே நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் அந்த காலத்தில் அந்த இஸ்ரவேலருக்கு பைபிள் தான் தேச சட்டம். அந்த நியாயப்பிரமாணம் இருக்கே, அதுதான் அவங்களுடைய தேச சட்டம். அந்த நியாயப்பிரமாணத்தை நல்லா படித்து வச்சுருந்த இந்த வேதபாரகர்கள், வேதத்தை பாராயம் பண்ணினவர்கள், நல்ல தெளிவாக இருப்பாங்க. அவங்க தான் ஜட்ஜாக இருந்தாங்க. வேதபாரகரும் பரிசேயரும் இடத்துல குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இப்போ யாரையாவது சோகமாக்குனா பிடிச்சிக்கலாம். ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவர்கிட்ட குற்றம் பிடிச்சிடணும். ஓய்வு நாளில் இவர் வேலை செஞ்சார்னா, அன்றைக்கி என்னமோ கதிர்களை கொய்து தின்னதை அதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படி சொல்லி, அப்புறம் தாவீது எப்படி அங்கே தேவ சமூகத்தை அப்போ அதெல்லாம் சாப்பிட்டான்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி நம்மளை வந்து மடக்கிட்டார். இப்போ எவனையா சுகமாக்கட்டும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு நாளில் சுகமாக்கினா குற்றம் பிடிக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆளுகளை பார்த்தவொடனே தெரியுது, ஓஹோ இந்த ஆட்கள்லாம் இப்போ நம்மக்கிட்ட குற்றம் பிடிக்கணும். நம்ம எதாவது சுகமாக்கினா அதை வச்சு நம்மளை குற்றம் பிடிக்கிறதுக்கு இது வேலை தானே. அப்போ இந்த வேலையை ஓய்வு நாளில் செஞ்ச குற்றம் தானே. அப்போ நீ இந்த குற்றவாளி தானே. அப்போனா நீ பரிசுத்தம் இல்லை. அப்போனா அந்த எப்படி கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற அந்த ஆடு வந்து பழுதற்றதாக இருக்கணுமோ அது மாதிரி நீ பழுதற்றதாக இல்லை. நீ எப்படி தேவனுடைய ஆட்டுக்குட்டி நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எதையாவது பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. அவர்களுடைய ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார். பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெயிட் அடுத்து என்ன இந்த 10க்கு சூம்னா கையோடைய ஒருத்தர் வேறு அங்கே இருக்கிறான், பார்க்கலாம், வெயிட் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, இப்போவும் கூட இதுக்கெல்லாம் கூட பெரிய வெளிப்பாடு வேண்டியதில்லை. நம்ம ஆட்களே, சாதாரண ஆட்களே, இதனடா விசேஷமாக 4 பேர் பார்த்துருக்கான், இவங்களை பார்த்தா நமக்கு ஒன்றும் சரியாக தெரியலேங்கிற ஒரு விவரம் நமக்கே வருதா இல்லையா? ஆனால் அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். கை சூம்பின கை, இதில் பாதி தான் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிறது. சூம்பின கை, எழுந்து நில்லுங்கிறப்ப அந்த கை வேலை பார்க்கல. அதுக்கு மற்ற சரீரத்தோட எல்லா பகுதியெல்லாம் வேலை பார்க்குறது. எந்திரிச்சு நின்ட்டான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, கேள்வி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு. ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாதுன்றீங்க, ஆனால் ஓய்வு நாளில் நன்மை செய்யலாமா அப்படின்னு கேட்க வர்றாரு. நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ, அப்புறம் ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்னு நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்றார். அதாவது நன்மை செய்யலாமா செய்யக்கூடாதா ஓய்வு நாளில்? அடுத்து சாக போகிறவனை பிழைக்க வைக்கலாமா பிழைக்க வைக்கக்கூடாதா? அந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னா, எங்கேயாவது ஒரு இடிபாடுகளில் எவனா சிக்கிக்கிட்டான்னா அது ஓய்வு நாளாக இருந்தால், இந்த யூதர்கள் அது வழியாக போகிறப்ப அங்கே இடிபாடுகளுக்குள்ளே கிடக்கிறவன் அவன் யூதனா அல்லது புறஜாதி மனுஷனான்னு பார்ப்பாங்களாம். அவன் யூதனாக இருந்தால் லேசாக கல்லை நகர்த்தி விட்டு அப்புறம் காப்பாற்றலான்னு வருவாங்களாம். அந்த புறஜாதியாக இருந்தால் அப்படியே போடுவோம்,
அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களாம். அவங்க அதை பெரிய வேலையாக நினைக்கிறாங்க. அந்த ஈடுபாடுகள் கிடக்கிறவன் 4 கல்லை தூக்கி விட்டாவே எந்திரிச்சு வந்துடுவேன், அது பெரிய வேலையாக செய்ய மாட்டாங்களாம். இப்போ அவர் பிடிச்சிக்கிட்டாரு. ஒரு ஆடு குழிக்குள்ளே விழுந்தால் தூக்கி விட மாட்டீங்களாடா? அவர் கேட்குறாரு. நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ, எது நல்லது எது நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ பதில் உங்களுக்கு சொல்ல முடியல. அதனால் அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன்டா அப்படின்னு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்த அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. கையை நீட்டுன்னாரு. கையை சூம்பின கையை அப்படியே நீண்டு வந்து இந்த கை அடுத்த கை மாதிரி ஆயிடுச்சு. பெரிய அற்புதம் நடக்கிறது. இது மாதிரி அற்புதத்தை எங்கேயுமே யாரும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. இப்போ சூம்பின கை அப்படியே பெருசாகி நீண்டு வளர்ந்து பெரிய கை அந்த கை மாதிரியே வந்துருச்சுன்னா, ஏண்டா ஒரு கை சூம்பின கை நல்லா ஆனதை பற்றி சந்தோஷப்படக்கூடாதா? அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார்கள். என்னவோ ஓய்வு நல்லா சுகமாக்கி விட்டாராம். அதனால் மூர்க்க வெறி கொண்டு இந்த இயேசுனாரை என்ன பண்ணலாம், எப்படி போட்டு தள்ளலான்னு அவங்க ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆனால் பொதுவாக மக்களுக்கு விளங்குது, அது எந்த நாளாக இருந்தாலும் நன்மை செஞ்சால் நல்லது தான். இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, 6 நாளைக்கு மட்டும் இல்லை 7வது நாளைக்கும் மனுஷகுமாரன் ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு. நன்மை செய்யலாம், ஜீவனை அழியாமல் காப்பாற்றலாம், அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இது எல்லாம் சாதாரண புறஜாதி மக்களுக்கெல்லாம் விளங்குது. ஆனால் இந்த யூதர்களுக்கு ஏனோ அது விளங்கலை. ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் வேலை செய்ய விசேஷமான வேலை செய்யக்கூடாது, உண்மைதான். அது ஒரு பழைய ஏற்பாட்டில் அங்கே ஓய்வு நாளுக்கு தேவையான சாப்பாடு முந்தின நாளே கிடச்சிரும். அந்த அங்கே மண்ணா பொறுக்க போனாங்களே, மற்ற நாட்களில் ஒரு ஓமர் சேர்க்கணும். இந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாளில் 2 ஓமர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த 2வது நாள் ஓய்வு நாளைக்கும் சேர்த்து சாப்பாடு வேணும்ல, அதனால் 2 மடங்கு சேர்த்துக்கலான்னு சொல்லியிருந்தார். அப்போ 2வது நாளைக்கு அந்த மண்ணா வச்சு சாப்பிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற நாட்கள்லேயும் அதிகமாக பொறுக்குவாங்க. அதை வீட்டில் வச்சுருந்தாங்க, அது நாரி போச்சான், கெட்டு நாரி போச்சான், ஊசி போச்சான். ஆனால் ஓய்வு நாளைக்கு தேவையான அந்த மண்ணாவை முந்தின நாள் பொறுக்குனா அந்த மண்ணை அந்த ஓய்வு நாள் அன்றைக்கி ஊசி போகவும்ல, கெட்டு போகவும்ல, நாரவும் இல்லை. எப்பவும் போல் முந்தின நாள் அதை மற்ற நாட்கள் நடக்கிறபடியே இந்த மண்ணை அப்படியே இருக்குது, அதை சமைச்சு சாப்பிட்டாங்க. மற்ற நாட்களில் பொறுக்குனா எக்ஸ்ட்ரா மண்ணாக ஊசி போகும். இந்த 6வது நாள் பொறுக்கிற எக்ஸ்ட்ரா மண்ணாக மட்டும் ஊசி போகாது. இதுவே 2 அற்புதம் இல்லையா? அப்படி ஓய்வு நாளில் சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் இந்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அடங்க மாட்டாங்க. ஓய்வு நாளில் போய் நான் விறகு பொறுக்கிறேன்ட்டு ஒருத்தன் போகிறான். அந்த ஓய்வு நாளில் இது ஒரு விசேஷ வேலையில் காடுகளில் போய் அங்கங்கே கிடக்கிற விறகெல்லாம் பொறுக்கி சேர்த்து வந்தாக்க நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறான். இதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டாங்க மோசைக்கிட்ட, இந்த மாதிரி ஒருத்தர் விறகு பொறுக்கிறான்னு, அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கல்லெறிஞ்சு கொன்றுன்ட்டார். கல்லெறிஞ்சு கொன்றுன்ட்டார். நமக்கு புத்தி கெட்டாத விஷயம். ஆனால் அந்த ஒரு நாளில் நீ என்கிட்ட எல்லாம் வந்திருக்கணும், நீ சர்ச்சுக்கு போகாமல் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அந்த காது குத்துக்கு போனேன் அப்படின்னு அவர் எதையா அங்கே போட்டு தள்ளுற வேலையை பார்க்குறாரு. இல்லை பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் ஒரு கேடும் வரல, வராது மாதிரி தெரியுதா, வேறு ஏதோ விதத்தில் அங்கே போட்டு தள்ளிகிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம வேறு ஏதோ காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தா அப்போ கர்த்தருக்கு முதலிடம் இல்லையா? அதுக்கு என்ன நடக்குமோ அது நடந்துரும்ல. ஏதோ ஒன்று அந்த ஓய்வு அந்த சர்ச்சு ஆராதனை நாளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் வரல. மாறாக நீங்கள் போன உலக காரியங்களில் அங்கே எந்த விதத்தில் நீங்கள் உங்களை கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல வச்சுக்கிட்டீங்களோ, அப்புறம் உலக காரியங்கள் எந்த விதத்துலலாம் நீங்கள் தீட்டுப்பட்டீங்களோ அதெல்லாம் வரத்தானே செய்யுது. ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா செத்து போயிட்டான், நான் போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னா மரித்தோர் தங்கள் மரித்தோட அடக்கம் பண்ணட்டேன், நீங்கள் இருன்ட்டார்.
அப்போ இதெல்லாம் கொஞ்சம் விசேஷமான விஷயம் இல்லையா, நம்ம கவனிக்கணும். இவர் சொல்கிறாரு, இப்போ என்னை குற்றம் பிடிக்கணும்னு உட்காந்துருக்காங்க, எப்படி குற்றம் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு இவர் என்ன பண்ணுறாரு, உன் கையை நீட்டுன்னார். கையை நீட்டான், உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. செய்யப்பட்டதோ ஒரு நன்மை. இப்படி அதாவது இன்னொரு கூனியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷியை கூட இவள் ஆபிரகாமின் குமார்த்தியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவளை சுகமாக்கியிருந்தார். அவள் உடனே நிமிர்ந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரித்தாள் அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். இப்படி ஒரு வாயால் ஒரு வார்த்தையை சொல்லி சுகமாக்குனது பெரிய வேலைன்னு இவங்களுக்கு இயேசு மேலே வேறு ஏதாவது குற்றம் சாட்ட முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒன்றும் குற்றம் கிடைக்கல. அந்த பாபிலோனில் இருந்த தானியேல் மேலே குற்றம் சாட்டலான்னு பார்த்தா அவன் ஒரு குற்றச்சாட்டுக்கும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவனாக அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். கடைசிக்கு அவன் கும்பிட்ற சாமியை வச்சு போட்டு தள்ளிடலான்னு சொல்லி அந்த ஒரு மாதத்துக்கு இந்த ராஜாவை பார்த்து, நீங்கள் தான் ஒரு மாதத்துக்கு கடவுள், வேறு யாரும் எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட சொல்லி அதை பத்திரத்தில் எழுதி அதுக்கு நகல் அதெல்லாம் அவங்க இது பண்ணாங்க, சீல் பண்ணாங்க. இவன் போய் வழக்கம் போல் கர்த்தரை தூச்சாக்க இவன் குற்றவாளி ஆகிட்டான். அப்போ இவ்வளோ நாளாக கர்த்தரை தூச்சிக்கிட்டு இருந்தான், ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ அது இல்லை, இப்போ இன்றைக்கி தூச்சதான் குற்றவாளி ஆகிட்டான். தூக்கி கொண்டு போய் சிங்கக்கவிலே போட்டாங்கங்க. அப்போ தங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சட்டத்தை திருகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியுது. இப்போ இவர் கையை நீட்ட சொல்லி கையை சரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு, அது என்னது, மூர்க்க வெறி கொண்டு, கோபமெல்லாம் இல்லை, ஆத்திரமெல்லாம் இல்லை, வெறியெல்லாம் இல்லை, மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார். என்ன செய்யலாம், என்ன சொல்லு, என்ன செய்யலாம்னு சொல்லி ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்தார்கள். ஆனால் அப்பவும் அவர் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார், அது வேற. ஆனால் இந்த ஜனங்களுடைய மனநிலை என்ன? இயேசு வேண்டான்னு ரட்சிக்க வந்த இயேசுவை வேண்டான்னு நிராகரிக்க பாவத்துக்காக தான் அவங்க நரகம் போகிறாங்க. அது இயேசு என்ன சொல்கிறாரு, இந்த மக்கள் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் கூட இந்த உலக மனுஷர் ஒளியை காட்டில் இருளை விரும்புகிறதே அவருடைய நியாய தீர்ப்புக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், இயேசு தேவனுடைய குமாரன் ரட்சகர் உலகத்தில் வந்திருந்தோம். இவர்களுக்கு இந்த ஒளியை காட்டிலும் இருள் தான் ரொம்ப பிரியமாக இருக்குது. ஏன்னா இவங்க செய்கிற காரியங்கள்லாம் மற்றவங்க பார்த்தா கேவலமாக என்னப்படும். அதனால் செய்கிறதெல்லாம் ரகசியமாக செஞ்சுக்க, இருளில் செஞ்சுக்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இருளில் தான் இருக்கணுங்கிறாங்க, இந்த வெளிச்சத்துக்கு வரமாட்டேன்றாங்க. இவர் என்ன குற்றம் பிடிக்கிறார் இயேசு? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம். யோவான் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்துக்கு மேலே வாசிங்கன்னா அதெல்லாம் வரும். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம். இந்த உலக மக்கள் இவர்களுடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்கிறபடியால் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அவர்களுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது, அது நியாய தீர்ப்பு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய கண்களில் எது நீதி நியாயங்கிறத இவங்க யோசிக்க மாட்டாங்களா? இன்றைக்கு அவரவர் தங்களுடைய ஊர்களுக்கு ஏற்றாப்பில் நீதி நியாயங்களை அல்லது நியாயப்பிரமாணங்களை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இங்கே எல்லாம் உலகத்தில் எல்லோரும் அப்படி இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் தேவ நீதி தேவ நியமங்கள் அதை ஒருத்தருமே யோசிக்க மாட்டாங்களா? இது எல்லாமே மனிதனுடைய மனசாட்சியிலே தோன்றுகிற காரியங்கள் தானே. கர்த்தர் மனதில் இருதயத்தில் பேசுகிறாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுங்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, பெரிய அற்புதம். இந்த இஸ்ரவேலர் ரட்சிப்பை கோட்டை விட்டாங்க, அது கூட பரவாயில்ல. இயேசு சிலுவையில் அரைஞ்சு அதுக்கான தண்டனையை பெற்றாங்க. அவர்களும் சரி அவர்களுடைய சந்ததியும் சரி இஸ்ரவேல் அழிஞ்ச பிற்பாடு உலகத்தை அந்த தேசத்திலே இல்லை, தூற்றி விடப்பட்டார்கள். அதனால் நாமும் கூட கர்த்தருக்கு விரோதமாக எதுவும் பேசாமல் சிந்தியாமல் இருப்போமாக, நன்மையானவைகளை மாத்திரம் செய்ய, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தீர்மானிப்போமாக. மே காட் பிளஸ் யூ.